இருக்கிறது, இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடல்கள் எல்லாமே தமிழ் சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த எல்லா ஒரு கலைகளிலுமே ஒரு இலக்கியமாகட்டும் ஒரு கலையாகட்டும், அந்த கலையும் இலக்கியத்தையும் எடுத்து நாம் பார்க்கிற போது வாசிக்கிற போது அதுல ஒரு தன்மை உணர்த்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், தத்துவம் இருக்கும், அது அறிவுறுத்தல் இருக்கும், ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும், எல்லாமே அதில் அடைந்திருக்கும். அந்த கூறுகளை எப்படி ஒரு கலை வடிவத்தை எப்படி உருவாக்குகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு பார்வை. இந்த கலையை பற்றி அந்த கலையினுடைய ஒரு இப்படி இருக்கிறது என்று சொல்வதை விட அந்த கலையை எப்படி தோன்றுகிறது, ஏன் நடத்துகிறார்கள், நடத்துவனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய சமூக பின்புலம் என்ன, அந்த நிகழ்த்துகின்ற தன்மையில் ஈடுபடக்கூடிய அந்த ஈடுபாடு எந்த நிலையில் இருக்கிறது, பார்வையாளனுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது என்றெல்லாம் நாம் சோதித்து பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. தற்சமயத்துல பார்க்கிற போது இதற்கெல்லாம் இடமே இல்லை. பார்வையாளர்கள் என்பது அருகிவிட்ட சூழல் நமக்கு தெரியும். தொழில்நுட்ப வளர்ச்சி, அதே மாதிரியான நம்ம கணினி போன்ற இந்த அலைபேசி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கலைகளுடைய எல்லாமே மங்கிவிட்ட சூழல் இருக்கிறது என்று சொன்னாலும் இந்த கலை வடிவத்தினுடைய தன்மை இன்றும் மாறாது நிகழ்ந்து கொண்டிருக்கிற சூழலை நாம் பார்த்து இருக்கிறோம். இப்ப மக்கள் தொலைக்காட்சியில பார்க்கிற போது இந்த தெருக்கூத்து என்று சொல்லி பழைய மரபு அந்த கூத்து கலைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கிற போது அந்த விஷயத்தினுடைய தன்மை என்ன, இப்ப அதான் ஒரு புரிதல் வேண்டி இருக்கிறது. ஏன்னா நமக்கு இந்த கால மாற்றம், சூழல் மாற்றம், அதை எல்லாம் நிகழ்ந்த போது மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நான் மண்மறைந்து போகக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த பழமரபு கலைகளுடைய தாக்கத்தை, அதனுடைய தேவையை மறுபரிசீலனை செய்து தற்கால சமூகத்திற்கு உணர்த்த வேண்டிய ஒரு தேவையிலும் நாம் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். நான் இங்க பேச வரும்போது எல்லா கலைகளையும் பேச வரல, ஒரு கலையை மட்டும் நாம் பேசலாம் என்று நினைக்கிறேன். அது கூட எப்படி என்று சொன்னால், இந்த என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற தன்மையில் இல்லாமல் உரையாடல் மூலமாக வேண்டுமானாலும் நாம் வைத்துக் கொள்ளலாம். இடையிடையே நாம் அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு செல்வதாக இருந்தாலும் அதுவும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுல ஒரு கலைகள், இங்க நிறைய கலைகள் இருக்கிறது. அதுல ஒரு கலை நான் ஆய்வு மேற்கொண்ட ஒரு கலை, ஒரு 25 ஆண்டுகளாக அந்த கலையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவன் என்கின்ற நிலையில் அந்த கலையை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். என்ன கலை என்று சொன்னால், இங்க மட்டும் இருக்கக்கூடிய கலை அல்ல, இது உலகளாவிய ஒரு கலை வடிவம், தோல்பாவை கூத்து என்று சொல்லுவார். இந்த தோல்பாவை கூத்து என்று சொல்லுகிற போது இந்த கலை எங்கெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் உலக நாடுகளில் எல்லாமே இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிறது, இந்தோனேஷியாவில் இருக்கிறது, சீனாவில் இருக்குது, மலேசியாவில் இருக்கிறது, தாய்லாந்தில் இருக்கிறது, துருக்கியில் இருக்கிறது, பல்வேறு நாடுகளில் இது இன்றும் நிலைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலை வடிவம். இந்தியாவை பொறுத்தவரை பார்க்கிற போது வட நாடுகளிலும் இருக்கிறது, தென்னகத்திலும் இருக்கிறது. தென்னகத்தில் சொல்லுகிற போது தமிழகத்தில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கு, கேரளாவில், தென்னகம் முழுவதும் இந்த கலை பரவி இருக்கிறது. வட நாடுகள் சொல்லுகிற போது மகாராஷ்டிராவில் இருக்கிறது, ஒரிசியாவில் இருக்கிறது, குஜராத்தில் போன்ற பல்வேறு மாநிலங்களும் இந்த கலை நிலவி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த உலகளாவிய கலை என்று சொல்லுகிற போது இந்த கலையினுடைய தோற்றம், எந்த ஒரு கலை தோன்றுகிற போதும் அந்த கலை எங்கிருந்து தோன்றியது, அது துவக்கம் என்ன என்பதை பற்றியான ஒரு நிலை இருக்கிறது. நம் பாரத நாட்டை சொல்லுகிற போது நம் பண்பாட்டினுடைய அடையாளமாக நம் பண்பாட்டை, மக்களுடைய வாழ்க்கை சூழலை, உணவு முதலான அனைத்து நிலைகளிலும், உணவு உடையிலிருந்து அனைத்தையும் அந்த ஒரு பண்பாட்டினுடைய உணர்வினுடைய தாக்கத்தை மேனாட்டவர்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அதற்குத்தான் ஒரு பாரத பண்பாடு என்கின்ற ஒரு தன்மையில நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த தன்மை இந்த கலைகளிலும் பதிவாகி இருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த கலையை பற்றி இந்த இந்திய அளவில் இருக்கிறது, உலக அளவில் இருக்கிறதுன்னு சொன்னால், இதனுடைய தோற்றம் பற்றி சொல்லுகிற போது எப்ப தோன்றியது என்பதை பற்றியான ஒரு சொல்லுகிற போது, இது வட நாடுகளில் கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல பிசல் என்று சொல்லக்கூடியவர் ஒரு நிழல் நாடகம் நடந்ததாக சொல்லுகிறார். சாயா நாடகம் என்ற ஒரு நாடகம் இருந்ததாக சொல்லுகிறார்.
அதே போல வடமொழியில எழுதப்பட்ட நாடகங்களில் எல்லாமே ஒரு தன்மை இருக்கிறது. என்ன சொன்னா, ஒரு சூத்திரதாரின்னு ஒருத்தர் வருவார். அவர் தான் அந்த இந்த நாடகத்துல அந்த கயிறு இழுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார் பொம்மலாட்டம் நடத்துகின்ற போது. அப்ப இந்த கிமு 2ஆம் நூற்றாண்டுல இங்க இந்தியாவுல இருக்கிறது என்கிற மாதிரியான ஒரு தன்மை பேசப்படுகிறது. அப்ப இங்க எப்படி தமிழகத்துல வந்தது, எப்படி கேரளாவுக்கு வந்தது என்கிற மாதிரியான சொல்கிற போது, வட மாநிலங்களில் இருந்து மகாராஷ்டிராவிலிருந்து வந்ததாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அது ஆந்திராவுக்கு வந்திருக்குது, கர்நாடகா வந்திருக்கிறது, தமிழகத்திற்கு வந்திருக்கிறது, அதுக்கப்புறம் கேரளாவுக்கும் வந்ததாக ஒரு கருத்தை வைக்கிறார்கள். ஆனா இதுல இனி ஒரு கருத்து என்ன சொன்னா, இந்த கலை வடிவம் உலக கலை வடிவமாக இருக்கக்கூடிய தன்மையில இதனுடைய பிறப்பிடத்தை பற்றி பேசுகிற போது இந்தியாவா சைனாவா என்கிற மாதிரியான ஒரு விவாதம் முன்வைக்கிறார்கள். ஜேக்கப் பிசல் என்று சொல்லக்கூடியவர் இந்தியாவில் இந்த கலை தோன்றியது என்கிற ஒரு தன்மையை சொல்லுகிறார். அதே போல சோரானஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சீனா என்று சொல்லுகிறார். இந்த சீனாவில இந்த கலையை தோன்றுவதற்கான ஒரு அடிப்படை கூறு இது என்று சொன்னால், இது ஷேடோ பப்பட் என்று சொல்வார்கள். நிழல் உருவம் தான் நமக்கு தெரியும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தமிழகத்திலும் இருக்கிறது. திருநெல்வேலி, அந்த குமரி மாவட்டங்கள், அந்த பகுதிகள் எல்லாம், மதுரைகள் எல்லாம் இருக்கிறது. அது ராவ் என்று சொல்லக்கூடியவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தெருக்கூத்தாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல இப்ப இந்தியாவா இல்ல சைனாவா என்று சொல்லக்கூடியதற்கான ஒரு கருத்து. இந்த சைனா என்பதற்கு பாபின்ஸ் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கிமு 1ஆம் நூற்றாண்டுல ஊதி என்று சொல்லக்கூடிய ஒரு பேரரசன் இருந்ததாகவும், அந்த பேரரசனுடைய மனைவி இறந்து விட்டான். அந்த இறந்ததனுடைய ஓராண்டு நினைவுக்காக அந்த மன்னன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு திரையை கட்டி அதுல ஒரு நிழல் உருவை காட்டுகிறான். நிழல் உருவை காட்டி இதுதான் என் மனைவி என்று சொல்லுகிறான். ஆவியினுடைய வடிவமாக காண்பிக்கப்படுகிறது. இது ஒரு ஷேடோவாக, நிழல் உருவமாக காண்பிக்கப்படுகின்ற ஒரு தன்மையை வைத்துக்கொண்டு சைனா என்கிற மாதிரியான ஒரு கருத்தும் நிலவி கொண்டிருக்கிறது. இப்படியோ இது உலகளவான கலை வடிவம் என்று சொல்வதில் ஒரு சந்தேகம் கிடையாது. இந்த கம்பராமாயணத்தை ராமாயணத்தை பற்றி சொல்கிற போது, ராமாயணம் எத்தனை நாடுகள் இருக்குதா? மணவாளன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதி வச்சிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலும் இந்த ராமாயண கதைகள் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வாழ்கின்ற சூழலுக்கு மண் சார்ந்து அந்த கதையினுடைய தாக்கம் மாறிக்கொண்டு இருக்கிறது. வடமொழி ராமாயணத்துக்கு கம்பராமாயணத்துக்கு சொல்லுகிற போது சீதையை கவர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளாக நம்ம சொல்லுகிறோம். அதுல எடுத்து மடியில் வைத்து கொண்டு போனான் என்று சொல்லுகிற போது, தமிழ் சமூகம், தமிழ் மண் சார்ந்த அந்த பண்பாட்டு சிதைவு ஏற்படாமல் இருப்பதற்கு கம்பன் என்ன செய்கிறான்? அந்த கதையை அப்படியே மாற்றுகிறான், அந்த சூழலை அப்படியே மாற்றுகிறான். இப்படி பர்ணசாலையோடு எடுத்து சென்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையில. அப்ப இந்த கதைகள் இப்ப இது எல்லாம் சொல்லக்கூடியது ஒரு நீதியை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இல்ல, அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்கிற ஒரு கருத்தை மையமாக வைத்துக்கொண்டு நிகழக்கூடிய ஒரு கதை நிகழ்வாக இது இருந்தாலும், இப்ப உலகளாவுல எல்லா இடத்திலுமே இந்த தொல்காப்பாவை கூத்து இருக்கிறது என்று சொன்னாலும், கேரளாவில் குறிப்பாக பாலக்காடு மாவட்டங்களில் ஒரு ஆரம்ப காலத்துல எல்லாம் 200க்கும் மேற்பட்ட ஆலயங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஒரு கலை வடிவமாக இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு தனிச்சிறப்பு. ஏன்னு சொன்னால், நம்ம ஒரு கலை வளர வேண்டும் என்று சொன்னால், ஒன்றோ அரசனுடைய ஆதரவு இருக்க வேண்டும் கண்டிப்பாக. இந்த கலை கோயில் சார்ந்து நிகழ்த்தப்படுகிறது. ஏன் இது கோயிலோடு தொடர்புபடுத்தி இந்த தமிழகத்துல கோயிலோடு தொடர்புபடுத்தப்படவில்லை? அது தெருக்கூத்தாக ஒரு குழு வரும், ஒரு இடத்துல டென்ட் அடிப்பாங்க, அங்க அந்த உள்ள தோல்பாவை நிகழ்த்தும், அடுத்த ஒரு வாரம் அங்க நடக்கும், அதுக்கப்புறம் வேறொரு ஊருக்கு கொண்டு போயிடும். ஆனா இங்க தெருக்கூத்தாக அல்ல. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பாக காணப்படுகிறது. இதுல ஒரு இணைப்பெல்லாம் இருக்கிறது. என்னென்று சொன்னால், இந்த கூத்து கேரளாவுக்கு எங்கிருந்து வந்தது என்பதை பற்றியான கருத்து தமிழகத்திலிருந்து வந்தது என்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இதுல ஸ்ரீரங்கத்தில் முதல்ல நடத்தப்பட்டதாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இதுல இப்ப தோல்பாவை நிழல் கூத்தாக வருகிறது. தோலை உருவம் செய்து அதனுடைய நிழலை காட்டுகின்ற ஒரு கூத்து என்கிற மாதிரியான ஒரு இதுலதான் தோற்பாவை நிழல் கூத்து என்று சொல்கிறார்கள். இது இந்த கதைக்கும் பாருங்க, ஒரு கலை தோன்றுவதற்கும் ஒரு புராண இதிகாச
கதைகளோடு இணைத்து கொண்டு வரக்கூடிய தன்மை, சமயம் சார்போடு சொல்லக்கூடிய தன்மை, கருத்தியல் ரீதியை எடுத்து சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, பண்பாட்டை எடுத்து கூறக்கூடிய ஒரு தன்மையில ஒரு கலை வடிவத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லா கலை வடிவத்துல பார்த்தோம்னா அத்தனை கூறுகளும் இருக்கணும். இதுல ஏன் இந்த கோவிலும் சார்ந்து, அதுவும் காளி கோவில்களில் நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதுக்கு ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். என்ன கருத்து என்று சொன்னால், இந்த புராண கதையோடு இதை இணைத்து சொல்லுகிறார்கள். ஏன்னா இந்த காளிக்கும் தாருகன் என்று சொல்லக்கூடிய அசுரனுக்கும் யுத்தம் நடக்கிறது. அதுல கதைகள்லாம் இருக்கிறது. நம்ம அதெல்லாம் போனோம்னா நேரம் இதாக இருக்கிறது, நேரம் போதாது என்பதனால அப்ப இந்த யுத்தம் நடக்கிறதா. இந்த தாருகனை காளிக்கும் யுத்தம் நடக்கிற நேரத்தில் தாருகனை காளி வதைக்கிற அதே நேரத்தில் ராவணன் யுத்தமும் நடந்திருக்கிறது. இப்ப இந்த ராவணன் யுத்தம் நடந்த நேரத்தில் இது நடந்ததனால் காளிக்கு ராவண யுத்தத்தை பார்க்க முடியவில்லை. எனவே காளி என்ன செய்கிறாள்? காளி என்பது தாருகனை அழிப்பதற்காக சிவபெருமான் அனுப்பியதான் காளியை. சரி, இங்க இந்த காளிக்கு பார்க்க முடியவில்லை என்பதை சிவபெருமான் இடத்துல சொல்லுகிறார்களாம். சொன்னபோது சிவபெருமான் என்ன செய்கிறான்? தேவர்களை அழைத்து தேவர்களிடத்துல இந்த யுத்தத்தை, ராவண யுத்தத்தை நிகழ்த்தி காட்ட சொன்னதாக ஒரு ஐதீக கதை இருக்கு. இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இங்கே பூமியில் பிராமணர்கள் முதல்ல நடத்தினதாக சொல்லுகிறார்கள். அவர்கள் நடத்துகிற போது எப்படி செய்தார்கள்? ஓலப்பாவை, இங்க சொல்லுகிற போது பட்டப்பாவைன்னு சொல்லுவாங்க. ஓலப்பாவை, ஓலையில உருவம் செய்து கொண்டு அதை ஆட்டி காட்டுகிற ஒரு தன்மையில ஆதி காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாங்கன்னா, ஓலையெல்லாம் 50 கொஞ்ச நேரமும் சேர்ந்து போகும். அதனால என்ன பண்றாங்கன்னா, அதை தோலை பயன்படுத்துகிறார்கள். அதுலயும் ஒரு ராமாயணத்தோடு இணைத்து காட்டுவதற்காக ஒரு கருத்தை சொல்வார்கள். மான் தோலை பயன்படுத்துகிறார்கள். ஏன் என்று சொன்னால், மானுக்கும் இந்த ராமாயண கதைக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். ஆனா அதல்ல ஒரு கருத்து. ஒரு காலத்துல மான் தோல் செய்வது அந்த உருவம் சிதையாமல் அழியாமல் இருக்கும் என்கிற ஏதோ ஒரு அடிப்படையில தான் அதை செய்திருக்கிறார்கள். பின்னால அந்த உருவங்கள் எல்லாம் செய்வது ஆட்டுத்தோல் வந்திருக்குது, மாட்டுத்தோல் வந்துருச்சு. இப்ப ஃபைபர்ல கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நிலையில. அப்ப இந்த ஒரு கலையை எப்படி கொண்டு சமயத்தோடு, சமய சார்போடு, அந்த சமயத்தில் வரக்கூடிய ஒரு இலக்கிய வடிவத்தினுடைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் இந்த கலையை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். இனி வேற ஒரு தன்மையும் கூட சொல்லுகிறார்கள். என்ன என்று சொன்னால், இந்த பாலக்காடு பகுதியில் இது வருவதற்கான ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இங்க பாலக்காடுல கவளப்பாறை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கிறது. அங்க ஒரு அரசன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த அரசனுக்கு மக்கள் பேர் இல்லையா. மக்கள் பேரு இல்லாத காரணத்தினால் இதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லும் போது, இந்த தொல்பாவை கூத்து ராமாயண கதையை கூத்தாக நிகழ்த்தினால், வழிபாடாக நிகழ்த்தினால் மக்கள் பேரு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தஞ்சாவூரிலிருந்து இந்த கலைஞர்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்ததாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதுலயும் ஒரு குறிப்பா சொல்லுவாங்க. யாருன்னா, மலையாள மொழியினுடைய மொழியை உருவாக்கியவன் எழுத்தச்சன் என்று சொல்லக்கூடியவர். அவரும் அத்வைத ராமாயணத்தை எழுதியிருக்கிறார். அப்ப அவர் இவர்களை அழைத்து வந்ததாக ஒரு செய்தி. இதுக்கெல்லாம் நமக்கு என்னன்னா ஆதாரமான ஒரு இது எதுவும் கிடையாது. இதெல்லாம் வாய்மொழியாக சொல்லி கேட்ட செய்திகளை வைத்து அவர் அழைத்து வந்ததாக, அதுக்கப்புறம் இங்க அந்த கலை நிகழ்த்தப்படுவதாக சொல்லப்படும். இதுல என்ன சிறப்பு என்று சொன்னால், கேரளாவாக இருந்தாலும் பாலக்காட்டு பகுதிகளில் இந்த கலையை, ராமாயண கதையை நிகழ்த்துவது என்பது கம்பன் காப்பியத்தை எடுத்துக்கொண்டு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்பவும். ஆனா இப்ப நீங்க கேட்கிற போது அந்த மொழிநடை என்னவாக இருக்கு என்று சொன்னால், அது தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு மொழிநடையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எழுத்தச்சனை பற்றி சொல்லுகிற போது, எழுத்தச்சனை யார் என்று சொல்லுகிற போது கூட இந்த மலையாளத்தை உருவாக்கி எழுத்தச்சன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு இருக்கிறது. ராமாயணத்தை எழுதியிருக்கிறார். யாவணி மாசங்கள்ல ராமாயணத்தை வசிப்பார்கள்.
யார் என்று சொல்லுகிற போது கூட யாரு பாரதியார் குறிப்பிடுவார். பாரதியாருடைய கட்டுரையில் ஒரு இடத்துல சொல்லுவார், எழுத்தச்சன் தமிழ் மரபை சார்ந்தவர் என்கின்ற ஒரு குறிப்பு கூட பாரதியார் குறிப்பிடுவார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கலை ஆலயத்தோடு தொடர்புபடுத்தி நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மையில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இங்க கொஞ்சம் குழுக்கள் இருக்கிறது பாலக்காட்டு பகுதிகளில் இந்த கலையை நிகழ்த்துகின்ற ஒரு கலைகள். இவர்கள் ஆரம்ப காலத்துல யார் என்று சொன்னால் பிராமணர்கள் நடத்தினதாக ஒரு ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள். அதை எப்படி வைத்து சொல்லலாம்னா, இந்த கூத்து சொல்லுகிற போது இந்த வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. கடவுள் வாழ்த்து இருக்கும், விநாயகர் துதி பாடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த புலவர்களை, பூர்வீகர்களை வழிபடக்கூடிய ஒரு மரபை கொண்டு வருகிறார்கள். அதுல சோமயாஜி பட்டருக்கு நமஸ்காரம், கங்கையாடி பட்டருக்கும் நமஸ்காரம், இந்த சிங்கி புலவருக்கும் நமஸ்காரம் என்று சொல்லி அந்த பழைய அந்த புலவர் பாரம்பரியத்தையே அங்க சொல்லுவார்கள். இதுல இங்கதான் இந்த சிங்கி புலவர் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த ராமாயண கதையை எடுத்துக்கொண்டாலுமே இந்த ராமாயண கதையில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் அவர் எடுத்துக்கொள்ளல. ஒரு 2200 பாடல்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனா கதை எப்படி இருக்கிறதுன்னா, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வருகிறது. பாலகாண்டத்திலிருந்து யுத்தகாண்டம் முடிய பட்டாபிஷேகம் வரை இந்த கதை போகும். ஆனால் அதில் இருந்து 2200 பாடல்களை எடுத்துக்கொண்டு ஒரு புதிய ஒரு பணுவலாக உருவாக்கும். அந்த கதை பாடல்கள்லாம் கேட்டபோது சில இடங்களெல்லாம் கம்பராமாயண பாடலை அப்படியே சொல்வதுண்டு. சிலது எல்லாம் இவர்கள் ஒரு சின்ன மாற்றம் எல்லாம் செய்து சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் நாம பார்க்க முடிகிறது. இதுல இந்த ஒரு இவர்கள் உருவாக்கிய அந்த நாடகத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடல் பற்று என்று குறிப்பிடுகிறார்கள். இதுலயும் நிறைய நம்பிக்கைகளை அடிப்படையாக நிகழ்த்தப்படுகிறது. இந்த கலை நிகழ்த்துகின்றது என்பது ஆலய வளாகத்தில் என்று பார்த்தோம். இந்த ஆலய வளாகம் என்று சொல்லக்கூடியது இப்ப காளியினுடைய அந்த கோவில் இருக்கும். இந்த கோவிலினுடைய அந்த கருவறையினுடைய நீர் எதிராகவே ஒரு மாடம் அமைப்பார்கள். அதான் கூத்து மாடம் என்று சொல்வார்கள். ஒரு நாடகம் நிகழ்த்துவதற்கான ஒரு அரங்கு எப்படி இருக்குமோ அதே போல ஒரு அரங்கு இருக்கும் நேரடியாக. ஏன்னு சொன்னால் தேவி நேரடியாக அந்த யுத்தத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சங்கல்பத்தோடு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அதிகமான இடங்களில் இந்த ஆலயத்திற்கு எதிராகவே என்ன இருக்கும்னா கூத்து மாடம் அமைத்திருப்பார்கள். ஒருவேளை ஏன்னா இடம் இருக்கிறது இல்ல, நம்ம கிழக்க பார்த்து வீடு வைக்கணும், வாசல் வைக்கணுங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஆனா இடம் எப்படி இருக்குதோ அதுக்கு தேவை வச்சு அதுல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வருவதை போல இந்த ஆலயத்துல இடம் எப்படி இருக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரியான இந்த கருவறைக்கும் நேராக இந்த கூத்து மடத்தை வைக்க முடியவில்லை என்று சொன்னால் எங்க இடம் இருக்கிறதோ அங்க கூத்து மடத்தை வைத்துக் கொள்வார்கள். ஆனா இந்த கூத்து நிகழ்வதற்கு முன்னாடி அங்க தேவி இல்ல அந்த காளி இங்க இருக்கு, அங்க நின்று பார்க்கிறாள் என்பதற்கான சிலம்பு வாளோ ஏதோ ஒன்று அங்க வைத்து விடுவார்கள். அதற்கு நேராக வைத்து இந்த கூத்து நிகழ்த்தப்படுகிறது என்கிற முறையிலான ஒரு நம்பிக்கை அடிப்படையிலான ஒரு தன்மை இங்க இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இந்த கூத்து மாடத்துல இப்ப இந்த ஷேடோ பப்பட் என்று சொல்லக்கூட நிழல் தான் நமக்கு தெரியும். இந்த நிழல் தெரிகிற போது இந்த கூத்து மாடத்துக்குள்ள ஒரு திரை இருக்கும். அந்த திரை என்று சொல்லுகிற போது 2 தன்மையாக இருக்கும். என்ன என்று சொன்னால், ஒன்று மேல் பகுதி வெள்ளையாக இருக்கும், கீழ்ப்பகுதி கருப்பாக இருக்கும். அந்த மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இடை அந்த ஒரு கோடு மாதிரி இருக்கும் அல்லவா, அந்த கருப்பு துணிக்கும் அந்த வெள்ளை துணிக்கும் இடையில அதுக்கு நேராக பின்னால 1 அடி இடைவெளி விட்டு ஒரு பெரிய மூங்கில்னாலேயோ இல்ல பனையினாலேயோ பெரிய ஒரு நம்ம ஒரு கம்பு அப்படி நீளமாக 21 அடிங்கிற மாதிரியான ஒரு நீளத்துக்கு இருக்கும். அந்த கம்புல என்ன இருக்குன்னா 1 அடி இடைவெளிக்கு ஒரு குழி போல பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல விளக்கு வைப்பதற்காக. இந்த விளக்கு எதில வைக்கிறார்கள் என்று சொன்னால், ஆரம்ப காலத்துல மண் விளக்காக இருக்கும். இல்லாம தேங்காயை என்ன பண்ணுவாங்கன்னா 2ஆக உடைச்சு அந்த இதை வைத்துக்கொண்டு அதுல எண்ணெய் ஊற்றி திரி இட்டு அது விளக்கு கொளுத்தி அந்த ஒளியில் தான் என்ன செய்வார்கள், உள்ள இருந்து கொண்டு இந்த கம்புக்கு அடியில கையை விட்டுக்கொண்டு இப்படி அந்த பாவைகளை ஆட்டுவார்கள். ஆட்டுகிற போது அது வெளியே அந்த திரையில், வெள்ளை திரையில் அதனுடைய நிழல் உருவம் தெரியும். இதுலயும் இங்க ஒரு இந்த மேல வெள்ளை கீழே கருப்பு என்று சொல்லுவதற்கும் ஒரு இதை சொல்லுகிறார்கள். என்னன்னா மேலே ஆகாயம்
கீழே பாதாளமா, இது ரெண்டுக்கு இடையில இந்த கூத்து நிகழ்வதாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இப்படியான பலவிதமான ஒரு இதே போல சொல்லுகிற போது நம்ம ஏன் இந்த கலையை நிகழ்த்துகிறோம் என்று சொல்வதற்கான ஒரு காரணத்தை சொன்னோம். என்னன்னா மண் சார்ந்து உழவு தொழில் சார்ந்துதான் இது நடக்கிறது. எப்படி பொங்கல் விழா கொண்டாடுகிறோமோ அதே போல இங்கேயும் இந்த விழா எப்ப நடக்கும் என்று சொன்னால் ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதத்திற்குள்ளான கால அளவுல தான் நடக்கும். என்று சொன்னால் அறுவடை முடிந்து அதுல ஒரு நிகழ்ச்சி எப்படி நம்ம பொங்கலுக்கு பொங்க வைக்கிறோமோ அதே மாதிரியான ஒரு தன்மை புதிய அந்த அறுவடையான நெல்லை என்ன பறை எடுத்தல் என்கிற ஒரு சடங்கு. பறை இருக்குல்லவா, நெல்லை அளக்கக்கூடிய பறை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னால வைப்பாங்க. அப்ப ஆலயத்திலிருந்து ஆணை பரிவாரத்தோடு இங்க வரும். தேவி நேரடியாக வந்து தேவிக்கு என்ன சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு சடங்கு நிகழ்கிறது. இப்ப இது எல்லாமே உழவு தொழிலை இப்ப விளைந்த விளைச்சலை போல இன்னும் மிகுதியான விளைச்சலை தர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மண்ணை வழிவிடக்கூடிய, அப்ப மண்ணை எப்படியாக நினைக்கிறோம், பெண்ணாக தாயாக கருதுகிற அந்த மரபை ஒட்டியே இந்த கலைகள் எல்லாமே எங்கு நடக்கிறதுனா இந்த பெண் தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையதாக இருக்கு. இப்ப இதுலயுமே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, இதுல கதை வருகிறது எப்படியிலிருந்து தொடங்குறதுன்னா பிறப்பு பாலகண்டத்திலிருந்து தொடங்கி யுத்த கண்டம் வரை இருக்கும். இதுலயும் இருக்கிறார்கள் 7 நாள், 14 நாள், 21 நாள், அதுக்கப்புறம் 30 நாள், 60 நாள் நடக்கும். இப்ப இந்த கதை நாளுக்கு ஏற்ற மாதிரி கதை சுருங்கவும் விரியும் செய்யும். அது புலவர்களுடைய அந்த ஒரு ஆற்றல், அந்த கதையை விரித்து கொண்டு அவர்கள். இதுல ஒரு புகைப்படம் கூட இருக்கிறது. அண்ணாமலை புலவர் என்று சொல்லக்கூடியவர், அவர்லாம் சொல்லுவார். அவரு இப்ப இல்ல, அவரு காலமாயிட்டார். அவரோடு தொடர்பு நான் போன பொழுது அவரை பார்த்தபோது சொல்லுவார், அவர் காலத்துல அவருடைய தந்தையின் காலத்துல எல்லாம் எப்படி என்று சொன்னால் இந்த ராமாயண கதையை எடுத்து கம்பராமாயணத்தை கதையை எடுத்து இங்க கதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதை மட்டுமல்ல, வேறு புராண இதிகாச கதைகளை எல்லாம் இதுல கொண்டு வருகிறார்கள், இதற்குள் பூத்தி கொண்டு வருகிறார்கள். எப்படி நம்ம பட்டிமன்றம் என்று சொல்கிறோம் அல்லவா, பட்டிமன்றம் என்று சொன்னால் அந்த அறிஞர்களுடைய விவாத மேடையாக இருக்கும். அப்படின்னா ஒருத்தர் ஒரு இதை எடுத்து சொன்னார்னா அதுக்கு இவர் எதிராக சொல்லுவார். இந்த கதையிலிருந்து விடுபட்டு வேற புராண இதிகாச கதைகளை எல்லாம் இங்கு வந்து உரையாடி கொண்டு அந்த கதையை சொல்லி போகக்கூடிய மரபு இருந்தது. ஆனா தற்காலத்துல அந்த தன்மை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா, இது ஒரு கேட்பாரற்ற ஒரு கலையாக இருக்கிறது. எப்படின்னா ஆலயத்தோடு தொடர்பு இருக்கிறது என்பதனால இதுல 7 நாள் நடக்கக்கூடியதாக இருந்தாலும் 14 நாள் நடக்கக்கூடியதாக இருந்தாலும் 21 நாள் நடப்பதாக இருந்தாலும் அந்த ஆலயத்துல ஒரு கொடியேற்று விழா நடந்ததுக்கு அப்புறம் இந்த கூத்து தொடங்கும். இந்த தொடங்கி 7 நாள் கூத்தாக இருந்தால் 7 நாள் முடிந்து விட்டு நாள் திருவிழா. ஏன்னா அந்த கூத்து நிகழ்ந்ததுக்கு அப்புறம்தான் என்ன நடக்கும், திருவிழா நடக்கும். இந்த திருவிழா அன்னைக்கு தான் பட்டாபிஷேகமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு தன்மையில இந்த நிகழ்வை உருவாக்குறார்கள். இதுலயும் என்னன்னு கேட்டா, இந்த கதைகளோடு இல்லாம இந்த ஆலய வரலாறு தல வரலாறோடு எதை கொண்டு நினைக்கிறார்கள்னா ராமாயண கதையை கொண்டு வந்து நினைக்கிறார்கள். அதுக்கு நிறைய ஆலயங்களுடைய கதைகள் அதோடு தொடர்புபடுத்தி வருகிறது என்று சொன்னாலும், ஒரு செனக்கத்தூர் காவு என்று சொல்லக்கூடிய பாலகள்ல இருக்கிறது. அதுல வரக்கூடிய ஒரு கதை அந்த கோயிலினுடைய தல வரலாறாக சொல்லுகிற போது எப்படி அந்த கோயில் உருவாகியது கதைக்கு சொல்லுகிற போது ராமாயணத்தோடு இணைக்கிறார்கள். எப்படின்னா, சீதையும் ராமனும் லக்ஷ்மணனுமாக வனவாசம் வந்து விடுகிறார்கள். காட்டுல நடந்து வருகிறார்களா, வந்த ஒரு இடத்துல வந்து நிற்கிறார்கள். அடர்ந்த காடாக இருக்கிறது, வழி தெரியவில்லையா. அப்ப அந்த இடத்துல 2 பேரும் சந்திக்கிறாங்க. யாருன்னு கேட்டா, ஒன்று காளி, இனி வனதேவதி, இனி ஒன்று சாஸ்தா என்று சொல்லக்கூடிய 2 பேரையும். சாஸ்தா என்பது ஐயப்பனை குறிக்கக்கூடிய 2 பேரும் அங்க சந்திக்கிறார்கள். அப்ப வழி தெரியல, எங்களுக்கு தங்குவதற்கான இடம் எங்கே என்பது அவர்களோடு கேட்டபோது நாங்கள் சரி செய்து தருகிறோம் என்று சொல்லிவிட்டு இவர்கள் 2 பேரும் வந்து விட்டார்கள். இயற்கை காட்சிகளை கண்டு அப்படியே நின்று விட்டார்கள், மறந்து விட்டார்கள். இதை பார்த்து ராமனுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. கோபம் வந்த உடனே கோபத்தோட ராமன் கத்துகிறான்னா, கத்தன உடனே அந்த ராமனுடைய கோபத்தை கண்டதும் சாஸ்தா என்பவர் அங்கிருந்து மேல அந்த வனத்திலிருந்து கீழே விழுந்து விடுகிறார். விழுந்து விட்ட உடனே அதுதான் திருவண்ணாமலையில அங்க கோயிலாக உருவானதாக சொல்லுகிறார்கள். இந்த வனதேவதை என்ன செய்கிறார், அப்படியே அங்கிருந்து ஐயோ என்று சொல்லி கத்திக்கொண்டு ஓடி
அந்த வனத்துக்குள் ஓடி விடுகிறார்களாம். ஐயோ என்னை கொல்லுனே, இப்போ கொல்லுனே என்னை கொள்கிறார்கள் என்று சொல்லியே ஓடுவான். இந்த ஓடி போய் ஒரு இடத்துல கரும்பனைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் குடிகொண்டு விடுவாள் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை. அந்த இடத்துலதான் இந்த கோவில் இப்ப இருப்பதாக ஒரு கதை சொல்கிறாங்க. ஆனா இது இந்த கூத்து விழா நடக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள் அந்த வழியாக அந்த கோயிலுக்கு போகும்போது ஐயோ என்னை கொல்லுனேன்னு சொல்லிட்டு போவாங்களா? இது எதுன்னு கேட்டா, அந்த தேவி அன்று பயந்து சொன்ன அந்த வரிகளை சொல்லி போவதாக. அப்ப இந்த ஆலயத்தையும் எதோடு இணைக்கிறார்கள்? ராமாயண கதையோடு இணைத்து சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கு. இது எல்லாமே என்னது? அசுரனை அழித்தல், இதை அழித்தல் என்கிற மாதிரியான ஒரு தன்மையான கதைகள் தான் இதுலயும் வந்து கொண்டிருக்கிறது. இதுல இனி ஒரு இந்த முண்டூர் பாலக்கீழ் பகவதி என்று சொல்லக்கூடிய ஒரு கோவில் இருக்கிறது. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா, அந்த கோயிலுடைய வரலாறுல சொல்லுகிற ஒரு கதை என்ன சொல்லுகிறான்னா, ஒரு அசுரன், அவன் வந்து வண்ணான் சமூகத்தை சார்ந்தவனாக இருக்கக்கூடிய ஒரு அசுரன். அவன் எப்படின்னா மிகுந்த ஆற்றல் பெற்றவன், மந்திர சக்தி எல்லாம் ஆற்றலும் இருக்கிறது, யாருனாலையும் அவனை வெல்ல முடியாது என்கிற மாதிரியான ஒரு தன்மையில் இருந்த போது, இப்ப அங்க தேவி குடிக்கொண்டிருக்கிறாள். தேவிக்கு முன்னால போய் வீர முழக்கம் செய்வானா, என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. தேவிக்கு கோபம் வந்து இந்த அசுரனை என்ன செய்கிறாளா? கொண்டு விடுகிறாள். கொண்டு விட்டுட்டு அந்த வாளை எடுத்து வீசுகிறாளாம். அந்த வாள் எங்க போய் விழுந்ததோ அந்த இடம்தான் இன்று இருக்கக்கூடிய ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையிலான ஒரு தன்மை இங்கு சொல்லப்படுகிறது. இதே மாதிரியான நிறைய இந்த ஆலயங்களுடைய கதைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நிலையும் நம்ம பார்க்க முடிகிறது. இனி கம்பராமாயணத்துக்குள்ள இந்த கதைகளை சொல்லுகிற போது, இந்த கதைகளில் ராமாயண கதை கம்பனுடைய காப்பியத்தை எடுத்துக்கொண்டாலும் பல கூறுகளை புதிதாக இணைத்து பார்க்கக்கூடிய தன்மையையும் இந்த புலவர்களுடைய ஆற்றலை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, இந்த பர்ணசாலை அமைப்பதற்காக ராம லட்சுமணன் சென்று விடுகிறார்கள். அப்ப தங்குவதற்காக ராமன் பர்ணசாலை அமைக்க சொல்லுவான். லட்சுமணன் போய் அந்த மரத்தை விட்டு பர்ணசாலை அமைப்பதாகலாம் நாம் படிச்சிருக்கோம். இங்க வேறொரு நிகழ்வை சொல்லுகிறார்கள். எப்படின்னா, இதுல இந்த கதை கூறுகின்ற இடத்துல மனசை சொல்வதாக வரும். வாராய் மனசை என்றெல்லாம் வரும். இப்ப இலக்குவன் பர்ணசாலை அமைப்பதற்காக போன இடத்துல வாராய் மனசி, நான் யாதொரு சகாயங்களும் இல்லாமல் அல்லவா தனியாக வனத்தில் வருகிற சமயத்தில் தேவ நிமித்தமாக விடுத்து வருகிற கூடிய ஒரு வாளானது என் கரத்தில் வந்து பிடித்துக் கொள்கிறேன். அவனே தெரியல, போகும்போது ஒரு வாள் வருகிறதா, அந்த வாளை பிடித்துக் கொண்டானா, வாளை பிடித்துக் கொண்டு ஒரு மரத்தை வெட்டுகிறான். மரத்தை வெட்டுகிற போது அதுல இருந்து ரத்தம் வருகிறது. ரத்தத்தை வெட்டுகிற போது என்ன ரத்தம் வருகிறது என்று சொன்னால், அங்க ஒரு ராட்சசனுடைய உடல் இருக்கு. இது எப்படி, யார் என்று சொன்னால், இது சம்பகுமாரன். இது யார் இந்த சம்பகுமாரன் என்று சொன்னால், இந்த சூர்பனுடைய மகன். இப்ப இந்த சூர்பனுடைய மகன் எதற்கு இங்க வந்து இந்த மரத்துல வந்து இருந்திருக்கிறான் என்று தவம் செய்து கொண்டிருக்கிறான். எதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிற போது, இந்த சூர்பனுடைய கணவனை யாரு கொண்டு விட? ராவணன் கொண்டு விட. அப்ப ராவணனை வெல்வதற்கான அந்த தவ வலிமை பெறுவதற்காக வேண்டி என்ன செய்கிறான்? இங்கே வந்து தவம் இருப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அப்ப இங்க இந்த வெட்டுண்டு கிடக்கிறான். அப்ப தவம் முடிவதற்கான காலம் ஆகிவிட்டது. இப்ப சூர்பனகை வனத்திற்கு தேடி வருகிறாளாம். வந்து பார்க்கிற போது தன்னுடைய மகன் என்னை விட்டுண்டு கிடக்கிறான். அப்ப அவள் புலம்புகிற ஒரு தன்மை, என்னுடைய மகனை யார் கொன்றார்களோ, தேவேந்திரனா இருந்தாலும் சரி, திருமாலாக இருந்தாலும், அயனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்களை கட்டி இலங்கைக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை போக்கு இங்க இருக்கு. இந்த கதை கம்பராமாயணத்தில் இல்லை. இந்த சூர்பனகை படலம் என்று சொல்லக்கூடியது இந்த தோல்பாவை கூத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கூறாக சொல்லுகிறார்கள். அதே மாதிரியான நிறைய அந்த புராண இதிகாசத்தோடு தொடர்புபடுத்தக்கூடிய செய்திகள் நிறைய இருக்கிறது. அதே போல ராவணனுடைய ஆற்றலை சொல்லுகிற போது, வாரணம் பொருதமார்வும் வரையினை எடுத்ததோடும் நாரத முனிக்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மவுளி பத்தும் சங்கரன் கொடுத்த வளம் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையே மீண்டுவானான் என்று சொல்லக்கூடிய அந்த ராவணனுடைய கதையை சொல்லுகிற போது, ராவணனுக்கு ராவணன் என்பதல்ல பெயர், தசமுகன் என்பதுதான் பெயராக சொல்கிறார். இதுலயும் கொஞ்சம் கதைகள் எல்லாம், இந்த ராவணனுடைய கதைகளை சொல்லுகிற போது இதெல்லாம் வந்து நம்ம
இந்த ராமாயண கதையை படிக்கிறதுல வேறுபட்டு கேட்கக்கூடிய சில விஷயங்களாகவே இதுல காணப்படுகிறது. எப்படின்னா, இந்த ராவணன் மிகுந்த ஆற்றல் பெற்றவன். அவன் யாரும் வெல்ல முடியாது. அதனால அவன் புஷ்பவனத்துல போய்கொண்டிருக்கிற போது எங்க போகிறான்னா, இந்த கைலாய மலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். அங்க நந்தி தேவன் இருக்கிறார். நந்தி தேவன் சொல்லுகிறார், இந்த வழியா போகாத, இங்க சிவன் பார்வதிமார் இருக்கக்கூடிய இடம் போகக்கூடாது என்று சொன்ன போது கோவப்பட்டு என்ன செய்கிறான், இந்த நந்தியை பார்த்து குரங்கு முகனே என்று சொல்லுகிறான். யாருன்னா அப்பவே சபிக்கிறான். நான் யாரு? நந்தி தேவன். நீ என்ன குரங்க முகவான் என்றா சொன்ன, உன் பார், நீ குரங்குகளாலே நீ அழிவாய் என்று சொல்லக்கூடிய ராவணன் என்ன செய்கிறானா, வேக அந்த கைலாய மலை எடுத்து சமுத்திரத்தில் இடுவதற்கான முயற்சி செய்கிறானா. எடுத்த போது அவனுடைய கைகளும் எல்லாம் நசுங்கி போகிறது. அப்பதான் பிடிக்கிறது. அப்ப ராவணனுக்கு அறிவுரை சொல்கிறார்களாம் அமைச்சர்கள், நீ இப்ப யாரிடத்துல போய் இந்த மாதிரி செய்திருக்கிறாய், உனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும்னா நீ ஒண்ணு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக என்ன சொல்லுகிறார்கள்னா, அந்த உன்னுடைய 20 கரம் 10 தலை இருக்கிறது அல்லவா, அதுல ஒரு சிரசையும் 2 கையையும் வெட்டி, ஒரு கையையும் ஒரு சிரசையும் வீணையாக உன் உடம்புல இருக்கிற நரம்பை எடுத்துக்கொண்டு அதை நரம்பாக கட்டி, மறு கரத்தை கணையாக கட்டி, சாம வேதத்தை சங்கராபரண ராகத்தில் நீ வீணையாக கானமாக கீதமாக துதிக்குமானால் உனக்கு அனுகிரகம் கிடைக்கும் என்று சொன்னதால் இந்த மாதிரியான கதைகளை சொல்லி வருகிறார்கள். அதே போல வேற ஒரு சிறப்பு என்ன சொன்னால், ராவனுடைய ஆயுசை பற்றியான ஒரு கதை சொல்லப்படுகிறது. என்னன்னா, ராவணனுக்கு 3.5 கோடி ஆயுசு கிடைத்திருக்கிறார். தவல் வலிமையினால எல்லா தவமும் பெற்றிருக்கக்கூடியன் என்பதனால இப்ப 3.5 கோடி ஆயுசு என்று சொல்கிற போது யாரு இந்த திருமால் இதை பற்றி யோசிக்கிறாரா? 3.5 கோடி ஆயுசா? இல்லையே, ராவனுக்கு 1/2 கோடி ஆயுசு தானே இருக்கிறது என்பது சொல்லி இந்த ராவனிடத்துல யாரு திருமால் அந்தனர் வடிவில் வருகிறாராம். வந்துட்டு சொல்லுகிறானா, ஏ ராவணா, நீ என்னது 3.5 கோடி ஆயுசு வச்சிருக்கிறிய, நான் 1/2 கோடியாக இருக்கிறத 3 அறையாக இருக்க வேண்டும், அறையாக இருக்குது, அது முழுமையாக இருக்க வேண்டாமா? அதனால நீ ஒண்ணு செய், 3.5 கோடி ஒழிய 1/2 கோடி ஆயுசு வேண்டும் என்று நீ கேள் என்று சொல். இப்ப இதை கேட்ட உடனே 3 இருக்குது, இந்த 1/2 கோடி வந்துன்னா நமக்கு 4000ங்கிற விதத்துல அவன் சொன்ன அந்த அந்தனர் சொன்னதை கேட்டுக்கொண்டு அப்படியே என்ன சொல்லுகிறானா, எனக்கு 1/2 கோடி ஆயுசு வேண்டும் என்று கேட்பதாகவும், அந்த 1/2 கோடி ஆயுசை யாரு பிரம்மன் யாருடைய ராவனுடைய ஆயுசாக எழுதி வைத்ததான கதைகள் எல்லாம் நிறைய வருகிறது. நேரம் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். இதே மாதிரியான கதைகளை நிறைய கதை போக்கும் இதுல நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையில இனி ஒரு சிறப்பு என்று சொன்னால், இந்த கலையை ஒரு தெய்வீக கலையாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, பாவைகள் எல்லாம் ஒரு தெய்வமாக கருதக்கூடிய ஒரு தன்மை. இனி ஒரு தன்மை கூட இருக்கிறது. என்ன சொன்னா, இந்த கூத்து மாடம் என்று சொல்லக்கூடியது ஆலயத்தினுடைய வளாகத்தில் இருப்பதனாலையும், அது ஆலயத்தோடு தொடர்புடையதனாலையும், அதை ஒரு தெய்வீக தன்மையோடு பார்க்கக்கூடிய தன்மையினாலையும் பெண்களுக்கு பிரவேசனம் அந்த கூத்து மடத்திற்கு இல்லை என்கிற ஒரு தன்மையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிற ஒரு தன்மையும் நம்ம பார்க்கிறோம். அதுல இனி ஒரு சடங்கு வைக்கிறார்கள். என்ன சொன்னால், அதுல ஒரு நாடகம் என்கின்ற ஒரு சடங்கு. என்னன்னா, இப்ப நம்ம வழிபாட்டுக்காக நமக்கு என்ன குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வேண்டும், இல்லாம தொழில் செழிப்பாக நடக்க வேண்டும், இல்லாம நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கூத்து நடக்கக்கூடிய நாள்ல ஆலய வளாகத்துல ஒருவர் இருப்பாரு. அவரிடத்துல போய் நம்ம பேரு நட்சத்திரம் எல்லாம் சொல்லிட்டோம்னா அதுக்கு ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு வாங்குவாங்க. வாங்கிட்டு அதை இங்க இந்த கூத்து நடக்கின்ற போது இடையில சொல்லுவார்கள். என்னன்னா, இந்த ஒரு யாருக்கு கந்தனுடைய தேக சுகம் செழிப்பாக இருக்க தேவி கடாட்சிட்டம் என்று சொல்லுவார்கள். இல்லாம ஸ்ரீதரனுடைய கல்வி சேமமாக இருக்க தேவி கடாட்சிட்டம். இப்படி ஒரு வழிபாட்டு மரபு. அந்த வரவு இந்த 5 ரூபாய் வைத்து வாக்கக்கூடிய அந்த வரவு ஒரு சில இடங்களில் ஒரு நாளைக்கு 100 200 இருக்கும். அந்த கதை கூட இதையும் இடையில சொல்லியிருப்பாங்க.
இந்த வருவாய் யாருக்கு என்று சொன்னால் இந்த கூத்து கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த கூத்து மாடத்தில் இருக்கக்கூடிய புலவர்கள்ல அதோட ஒரு குழு இருக்கும். அதுல மாடப்புலவர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அதுல உள்ளே நிறைய சடங்குகள் இருக்குது. முதல் நாள் சடங்கு, பட்டாபிஷேகத்தன்று சடங்கு என்கிற மாதிரியான நிறைய சடங்குகள் இருக்கிறது. அதே போல லட்சுமணன் இந்திரஜித்தினுடைய இந்த நாகாசுரம் பட்டு இறந்து கிடக்கிற போது அந்த கருடன் அந்த விஷத்தை எடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் மிக கோலாகலமாக தெய்வீக தன்மையோடு அப்படி ஒரு கயிறு கட்டி கருடன் வருகின்ற காட்சியை போலெல்லாம் அமைத்து நிகழ்த்தக்கூடிய தன்மையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுல இருக்கிறது. அதை ஏன்னா நேரம் 7:20 ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். ஏன்னா 1 மணி நேரம் என்பதனால ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. இந்த மாதிரியான தன்மைகளை இப்ப இந்த ஒரு கலையினுடைய சிறப்பை மட்டும் எடுத்து கூறுவதல்ல. அதே மாதிரி இந்த எலிவான் மதியிலுற்ற கரை என்பது அது நிலவுக்கு எப்படி களங்கம் ஏற்பட்டது என்பதை பற்றி சொல்லுகிற போது நிறைய கதை சொல்லுகிறார்கள். அதுல ஒரு 7-8 கதை அதுக்கே வருகிறது. இதெல்லாம் சொல்லப்போனா இப்ப இந்த மாதிரியான தன்மை கிடையாது. இப்ப நிகழக்கூடியதெல்லாம் என்று சொன்னால் இதுலயும் பாவைகளை 2 விதமாக சொல்லுவாங்க. நடத்துபவை, நிறுத்துபாவை என்று சொல்லுவாங்க. நடத்துபாவை என்று சொல்லக்கூடியது இயங்கக்கூடிய பாவை, நிறுத்துபாவை என்று சொல்லக்கூடியது அப்படியே பாவை குத்தி வச்சு அப்படியே அந்த காட்சியை கதையை சொல்லிட்டு போகக்கூடியதாக இந்த தற்காலத்தில். ஏன்னா இதுல கூத்து தொடங்கும் போது எப்படி இருக்குன்னா, ஆலயத்துல தேவி தான் தொடங்கி வைக்கணும். அதுக்கு என்ன சொன்னா கோமரன் என்று சொல்லக்கூடிய நம்ம வெளிச்சப்பாடு என்று சொல்வார்கள். அவர்கள் தேவியினுடைய பிரதிநிதியாக வாளோடு அரிசி கொடுத்து நீங்க கூத்து நடத்தலாம் என்று சொல்லுவாங்க. அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய விளக்கைத்தான் எடுத்து பற்ற வைத்து அந்த மாடத்தில் இருக்கக்கூடிய விளக்கை எல்லாம் பற்ற வைத்து தான் அங்க ஒளி ஏற்றக்கூடிய ஒரு சடங்கு, நிறைய சடங்குகள்லாம் இருக்கிறது. இந்த தன்மையிலான நிறைய ஒரு சடங்கு சார்ந்து, சமயம் சார்ந்து, ஒரு பண்பாட்டு சார்ந்து, நம்பிக்கை சார்ந்த கலை வடிவமாக இது திகழ்கிறது. அதுல ஒரு விஷயத்தை மட்டும், இந்த களங்கம் ஏற்பட்டதை பற்றி சொல்லுகிற போது ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். யாருன்னு கேட்டா, இந்த நிலவுக்கு சந்திரதேவன் என்று சொல்லுகிறார். இந்த சந்திரதேவனுக்கு அக்னி யாருன்னு கேட்டா, ஒரு லட்ச பிரஜாபதி என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறாரா. அவருக்கு 27 புத்திரிகள், பெண்கள் மக்கள் இருக்கிறார்கள், பெண் குழந்தைகள். இந்த 27 நட்சத்திரத்தை சொல்கிறார்கள் இங்க. அப்ப இந்த 27 பெண்களையும் புத்திரிகளையும் அழகு வடிவமான சந்திரதேவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். திருமணம் செய்து கொடுத்து 27 வயதுல இந்த சந்திரதேவருக்கு யாரிடத்துல மட்டும்தான் அன்பு அதிகமாக இருக்கிறது என்று கேட்டா, ரேவதி என்கின்ற பெண்ணிடத்தில் மட்டுமே மிகுந்த அன்பு. மற்றவர்கள் எல்லாம் கண்டுகொள்வதே இல்லை. அப்பா இடத்துல எல்லாம் வர்றாங்க சொல்லுவாங்க, ரேவதி இடத்துலதான் அன்பு கட்டுகிற, என்னிடத்தில் அன்பே இல்லை என்று சொன்ன போது இந்த அவருடைய லட்ச பிரஜாபதி சபிக்கிறார், சாபம் கொடுக்கிறார். நீ தொழுநோய் ஏற்பட்டு உன்னுடைய அழகெல்லாம் அழிந்து போகட்டும் என்று சொல்லி ஒரு செய்தி. அப்படி தொழுநோய் ஏற்பட்டுதான் அப்படியே அழுகி போனதுனால நிலவில் களங்கம் இருந்தது என்கின்ற ஒரு கருத்தை சொல்லுவார். நீ நிறைய அகத்தியரை எல்லாம் சொல்லுகிறார்கள். அகத்தியர் ஒரு நாள் அந்த இமயமலை வழியாக அப்படி போய்கொண்டிருக்கிற போது அங்க அகத்தியனுடைய மூதாதையர்கள் எல்லாம் அங்க அலைந்து திரிகிறார்களாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கல. ஏன்னா இப்ப அவர்கள் சொல்லுகிறார்களாம், நீ திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய பிள்ளை இந்த ஈமச்சடங்குகளை செய்தால் மட்டுமே எங்களுக்கு என்ன கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் என்று சொல்றாங்க. அப்ப இந்த அகத்தியர் திருமணம் செய்வதற்காக அழகான பெண்களை எல்லாம் தேடி பார்க்கிறார். அப்ப என்ன செய்கிறார்கள்னா, எங்கெல்லாம் அழகாக இருக்கிறதோ அந்த பொருள்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு ஒரு பெண்ணை உருவாக்குகிறார்களாம். அப்படி எடுத்த பொழுது இந்த சந்திரனிலிருந்தும் கொஞ்சம் எடுத்து இருக்கிறார்கள். அதனால அங்க களங்கம் ஏற்பட்டது என்கிற மாதிரியான ஒரு கதை சொல்கிறார். அப்படியே கதை ஒரு 7-10 கதைகளை இங்க சொல்கிறார். கடைசியில என்ன முடிப்பார்கள் என்றுன்னா, இந்த சந்திரனில் களங்கம் இருக்கிறதோ என்று சொன்னால் இல்லை என்கிற மாதிரியான ஒரு கதையை சொல்லி அப்படி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையிலான ஒரு முறையெல்லாம் இதுல இருக்கிறது. இதுல எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா,
இந்த ஒரு கலை வடிவத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்வதற்காக இதே மாதிரியான பல்வேறு கலை வடிவங்கள் இன்றும் நம்மளுடைய பண்பாட்டு கூறாக, நம்பிக்கையின் அடிப்படையிலாக, கலாச்சாரத்தினுடைய ஒரு அடையாளமாக இன்றும் நிறைய கலைகள் இருந்து கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே நாம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால இந்த ஒரு இந்திய நாலேஜ் சிஸ்டத்தை பற்றி பார்க்கிற போது பழைய மரபுகளை, அந்த பண்பாட்டை, அந்த சமூக பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் மறுபரிசீலனை செய்து தற்கால சமூகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முறையில இந்த நிகழ்வு மாற வேண்டும். அந்த சிந்தனையை நாம் வருங்கால தலைமுறைக்கும் உணர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கு நிகழ்கிறது என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் ஒரு பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கலை பற்றியான 1-2 புகைப்படங்கள் இருக்கிறது, மேடம் அவர்கள் போடுவார்கள், அதை காட்டுங்க. இது அந்த பாத்தீங்களா, அந்த விளக்குக்கு வெளியே ஷேடா தான் தெரியுது, உள்ள விளக்கு இருக்கிறது. இது யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த காட்சி, இந்த யானை இருக்கும், குதிரை இருக்கும், எல்லாமே இருக்கும். யுத்த காட்சிக்கு படை செல்லக்கூடிய ஒரு காட்சியை இங்க சொல்லக்கூடிய தன்மையில வரக்கூடியதாக இருக்குது. அடுத்தது கம்மி. இது இப்ப இருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள்ல இதான் பாத்தீங்கன்னா இந்த கருடப்பத்து என்று சொல்லுவார்கள். நான் சொன்னல்லவா, லக்ஷ்மணன் இந்திரஜித்தினுடைய நாகாசுரம் பட்டு மயங்கி கிடக்கிற போது கருடன் அந்த விஷத்தை எடுப்பதாக ஒரு காட்சி. அந்த கருடன் வரக்கூடிய வர அந்த ஒரு விழா கோலமாக கொண்டாடுவார்கள். ஒரு ஆலயத்திலிருந்து இந்த கூத்து மடத்துக்கு வருவதாக ஒரு தன்மையில் வரக்கூடிய ஒரு காட்சி தான் இதுல சொல்லியிருக்காங்க. இது யுத்த காட்சி தான். ராமலட்சுமணன் இருக்கிறாங்க, இந்த வானரங்கள் நிற்கக்கூடிய ஒரு காட்சியாக வரக்கூடிய ஒரு காட்சி இது. இதுதான் பாத்தீங்களா உள்ள. இங்க இப்ப விளக்குங்கிறது மரத்துல இல்ல, இப்ப இதுல ஸ்டீல்ல வச்சிருக்காங்க. இப்படி வச்சு இந்த இதுக்கு இடையில தான் கையை மேல வச்சுட்டு தான் இந்த பாவைகளை ஆட்டுவார்கள். ஆட்டும் போதுதான் வெளியே நிழலாக நமக்கு தெரிகிறது என்பதை இவர் தான் இப்ப இருக்கக்கூடிய கலைஞர்கள்ல சதானந்த புலவர் என்று சொல்லக்கூடியவர். இதுலதான் இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரு இது பழைய அந்த பாவை என்று சொல்லக்கூடிய இதுதான் இவரு அந்த சதானந்த புலவருடைய அப்பா லக்ஷ்மண புலவர் என்று சொல்லக்கூடியவர். அதுக்கு அடுத்துதான் அந்த அண்ணாமலை புலவர் என்று சொல்லக்கூடிய இவர் தான் அண்ணாமலை புலவர் என்று சொல்லக்கூடாது. இவருக்கும் அவர் இறந்தே ஒரு 10 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அவர் ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய வச்சிருக்காரு. புராண இதிகாச அந்த எல்லா அந்த புராண கதைகளிலிருந்து புராண இதிகாசங்கள் எல்லாமே கரைத்து கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட பேசும்போதுதான் அந்த ஒரு தன்மை தெரியும். இவர் ஒரு 3வது 4வது தலைமுறை. அவர் 500 ஆண்டுகளாகவே இந்த நிகழ்ச்சி, இந்த கலை இங்க நடந்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். இவர் 5வது தலைமுறையாக இவருடைய மகன் இருக்கிறாரு. முன்னாடி நம்ம அந்த கூத்துக்கு அமைக்கிற போது நடத்த போது பாவைகளை இயக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்த ஒரு போட்டோல வரும் அவரு. இவர் தான் சதானந்த புலவர். இப்ப இருக்கிறதுலயே இவர் தான் இந்த கலையை இந்த மரபாக பழைய மரபுப்படியே நிகழ்த்தக்கூடிய ஒருவராக சொல்ல வேண்டும் என்று சொன்னா இவர் தான். இப்ப எல்லாம் மீது எல்லாமே கதையை அப்படியே படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க அப்படி இல்லை, அந்த விவாதத்தோடு அந்த கதையினுடைய போக்கை அதனுடைய வீரியத்தோடு அந்த அந்த என்ன அழுகை சுவையாக இருந்தாலும் என்ன சுவையோ அந்த சுவைக்கேற்ற மாதிரியான அந்த நம்மளுடைய அந்த பேச்சு நடையை உருவாக்கி கொண்டு சொல்லக்கூடியதுல இப்ப இருக்கக்கூடிய இவரோடு தான் எனக்கு இவரோடும் இவருடைய தந்தையரோடும் ஒரு 25 ஆண்டுகளாக அந்த தொடர்பு இன்றும் இருக்கிறது. பல இடங்களில் அந்த குழுவை அழைத்து கொண்டு நிகழ்த்தி கொண்டும் இருக்கிறோம் இந்த கலையை சொல்லக்கூடிய. அதுல மான் வரக்கூடிய காட்சி இருக்குல்லவா, மாரீசன் மானாக வரக்கூடிய
அந்த காட்சியெல்லாம் அந்த மான் வந்து வரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக காமிப்பாங்க. அதுல ஒரு வீடியோ இருக்கு. அதுல கொஞ்சம் வேணா நம்ம பார்ப்போம். இந்த மான் வரக்கூடிய இந்த காட்சி. இதெல்லாம் மேடம் வேறொரு மான் வர்ற மாதிரியான ஒன்று இருக்கும் பாருங்க. மான் அப்படி துள்ளி வர்ற மாதிரியான ஒரு வீடியோ இருக்கும். இந்த வீடியோ அதை போடுங்க. அது ஒன்று கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்களா? இது உள்ள இருந்து அவங்க இயக்கும் போது மான் வந்து இப்படி சாடி சாடி போற மாதிரி, அதே மாதிரி அப்படி இந்த பக்கம் சாடி வரும் அப்படிங்கிற மாதிரியான இதுலயும் எனக்கு கொஞ்சம் இனியும் வேற நுட்பமெல்லாம் இருக்கும். இந்த இலையெல்லாம் திங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படி சொரியும் மேல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் காட்சியெல்லாம் படுத்துவாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் காமிப்பதற்கான இது போதும் மேடம். இனி ஒரு வீடியோ கூட இருக்கு. அதையும் கூட காமிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். சவுண்ட் வருதுங்களா அதுல? இது வந்து பழைய பாவை. இப்ப வந்து அந்த பழையலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்பெல்லாம் இருக்கக்கூடிய பாவைகள்லாம் வந்து உங்களுக்கு கலர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நிறைய இருக்கிறது. சரிங்க மேடம், டைம் ஆயிடுச்சு, நம்ம நிப்பாட்டிடுவோம். கிளியரா இருந்துங்களா மேடம்? கேக்குதுங்களா அங்க? நல்லா இருந்துங்களா? ஓகே ஓகே. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். இந்த பொம்மலாட்டம்ங்கிறதும் பாவை கூத்துங்கிறதும் ஒண்ணா இல்ல வேறுபாடு இருக்குங்களா ஐயா? இல்லைங்க, பொம்மலாட்டம்ங்கிறது நீங்க பொம்மைகளை வந்து திரைக்குள்ளேயே கொண்டு வந்து நம்ம நேரடியா அந்த பொம்மையை பார்க்கலாம். அது வந்து பின்னால அந்த கயிறு கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொம்மைகளை இயக்குவாங்க. புரிஞ்சுங்களா? அது அப்ப அந்த பொம்மையினுடைய உருவத்தை நேரடியாக நம்ம பார்க்கலாம். ஆண் உருவமோ பெண் உருவமோ அதெல்லாம் அப்படியே பார்க்க முடியும். இதுல வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக இது வந்து இந்த அப்ப ராமனுடைய உருவம், சீதையினுடைய உருவம், ராவனுடைய உருவம் எல்லாமே தோல்ல இங்க அது கொத்து வேலை சொல்லுவாங்க. அதுல நெல்மணி கொத்துன்னு எல்லாம் சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஓட்டையா போட்டு அந்த வடிவத்தை வரைஞ்சு அதுல வந்து ஓட்டையா போடும். ஓட்டை இருக்கு, நிறைய ஓட்டை. இந்த ஓட்டைகள்ல தான் இந்த ஒளி படுகின்ற போது அது நமக்கு வந்து ஷேடாவாக தெரிகிறது. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இது வந்து இந்த பாவைகள் வந்து இந்த தோலால் செய்த பாவைகளை வைத்துக்கொண்டு நீங்க ஒரு அந்த கருமை நிறமான ஒரு பாவை கூட பார்த்திருப்பீங்க. இது கீழே ஒரு குச்சி மாதிரி இருக்கும். இந்த குச்சியை வச்சுட்டு தான் இந்த விளக்கு கடிகள் அப்படி வச்சு இவங்க வந்து இப்படி இயக்குவாங்க. இப்படி இருக்கு. அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க கையில வச்சு இப்படி ஆட்டக்கூடிய பொம்மை இருக்குது. பொம்மலாட்டம் வேறு, தோல்பாவை கூத்துங்கிறது வித்தியாசமான ஒன்று. சரி சரி சரி. ஐயா வணக்கம். என்னோட பேர் சந்தான பூபதி. பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரியில் உதவி பேராசிரியர் இருக்குங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப இந்த தோல்பாவை கூத்து, பொம்மலாட்டம் போன்ற இந்த கூத்து கதைகள்ல வந்து இதிகாச கதைகளையே பெரும்பான்மையான மக்கள் வந்து விரும்புறாங்க. அதுக்கான நோக்கம் என்னவா இருக்குங்க ஐயா? ஏன்னா எங்களுடைய பாடத்திட்டத்துல பார்த்துட்டீங்கன்னா தோல்பாவை கூத்து அப்படின்ற தலைப்பு வந்து எங்க மாணவர்களுக்கு வந்து பொறியியல் பாடத்துல இருக்குங்க ஐயா, தமிழ்ல. இது வந்து ஒரு மாணவர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி. அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொன்னீங்கன்னா நான் வந்து மாணவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு உறுதுணையா இருக்குங்க ஐயா. அதனால இந்த கேள்வியை நான் கேட்கறேங்க ஐயா.
அந்த இதிகாச கதைகளையே வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி கூத்து நிகழ்ச்சிகள்ல பயன்படுத்துறதுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு கேட்டேங்க ஐயா. இது நோக்கம் என்று சொல்லுகிற போது பழைய காலத்துல இது வந்து பொழுதுபோக்குக்காக கொண்டு வரப்பட்டது ஒன்றுதான் நம்ம எடுத்துக்கணும் இந்த கலைகள். ஏன்னா இப்ப வந்து திரைப்படம் இருக்குது, நமக்கு போய் பார்க்கலாம். அந்த காலத்துல இல்ல. இதே மாதிரியான ஒரு மனிதர்கள் தான் ஒரு அவனுடைய இன்ப துன்பத்தை ஒரு வடிவமாக கொண்டு அதை நிகழ்த்தக்கூடிய மரபாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணி இருக்காங்கன்னா, நமக்கு வந்து இந்த கதைகள் இருக்கு அல்லவா, புராண இதிகாச கதைகளை எடுத்துக்கொண்டு அதை நடித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை நாடகமாக இருக்கிறதுக்கு பதிலாக, நடிப்பதற்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு உருவத்தை செய்து அதை வந்து இயக்கி காட்டக்கூடிய ஒரு தன்மை பொழுதுபோக்காக இருந்தது. அதனாலதான் இந்த கூத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்ப தொடங்குன்னா இரவுல தொடங்கும். ஏன்னா எல்லாம் நமக்கு இது பேச நேரம் கிடைக்கல. ஏன்னா நேரம் அது பேசுவதாக இருந்தால் நிறைய இருப்பதுனால அங்கெங்கெல்லாம் தொட்டுட்டு வந்து அந்த கோர்வையா வந்துதாங்கிறது கூட எனக்கு தெரியல. அப்ப இரவுல நடக்கும். இரவுல ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சா விடிக்காலம் வரை இருக்கும். அப்ப போகும்போது பாய் தலகாணியோட தான் போவாங்க. போயிட்டு ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் நடக்கும். ஏன்னா அந்த காலத்துல பொழுதுபோக்கு என்பது இந்த மாதிரியான கலை வடிவங்கள் இருந்தது. அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டது எது என்று சொன்னால், இங்க வந்து என்ன எதை நீதியை போதிக்கக்கூடிய தன்மைகளான கதைகள் எல்லாமே இந்த புராண இதிகாச கதைகளாக இருந்த காலகட்டத்துல அதை எடுத்தார்கள். இப்ப நம்ம தமிழகத்துல பார்த்து தெருக்கூத்து, நல்லதங்கால் கதை இருக்கிறது, பல கதைகள் எல்லாம் எடுத்து செய்யறாங்களவா. அந்த அந்த ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரியான கதைகளை எடுத்துக்கொண்டார்கள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து மாறி விட்டுருச்சு. நிறைய காந்தியடிகளுடைய கதை, இது எது வேணாலும் நம்ம பண்ணலாம். புரிஞ்சுங்களா? நாங்க கூட சிலப்பதிகாரம் கதை இருக்குல்லவா, சிலப்பதிகாரத்த கதையை தோல்பாவை கூத்து வடிவத்துல கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி அப்படியே மெல்ல தொடங்கினோம் இந்த குழுவோடு சேர்ந்து. அதுக்கான வேலைகள் அப்படி கொண்டு வர முடியல. எதை வேணாலும் நம்ம கொண்டு வரலாம். தற்காலத்துல எல்லாத்தையுமே கொண்டு வர்றாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த கதை வேணாலும் அந்த கதாபாத்திரத்தை நம்ம வந்து என்ன கதாபாத்திரமோ அதை வந்து நம்ம இந்த தோல்லையோ அதுலயோ செதுக்கி உள்ள வச்சு நம்ம இயக்கினா போதும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆரம்ப காலத்துல நமக்கு வந்து பொழுதுபோக்காக இருந்தது. இந்த பொழுதுபோக்குக்கு நமக்கு எந்த கதைகள் தான் இருந்தது, புராண இதிகாச கதைகள் இருந்ததுனாலையும் அதை வந்து எடுத்து சொல்வதற்கான ஒரு ஊடகமாக. ஏன்னா நிறைய பேருக்கு வாசிக்க தெரியாது. இனி ஒரு தன்மை இருக்குது நிகழ்த்து. இப்ப வந்து ஒருத்தர் வந்து கம்பராமாயணத்தை எடுத்து படிக்கிறதுக்கும் கம்பராமாயணத்தை நாடகமாகவோ திரைப்படமாக காமிக்கிற போது இருக்கக்கூடிய ஒரு வீச்சு இருக்குல்லவா, அந்த ஒரு தன்மை தான் இது. இது சரியா சொல்லப்போனா இந்த தொல்பாவை கூத்து திரைப்படத்தினுடைய முன் வடிவம் என்று சொல்லலாம். இப்ப கேரளாவில் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலுடைய சிம்பிளாக போட்டிருப்பது என்னன்னா இந்த தோல்பாவை தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த ஷேடோ பப்பட் என்று சொல்லக்கூடியது தான் கொடுத்துருக்காங்க. அது அந்த காலத்துல அது இப்ப வந்து இப்ப பழைய காலத்துல திரைப்படமே பாத்தீங்கன்னா என்ன புராண கதைகள் தானே வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தானே சமூகத்துக்குள்ள வந்தாங்க, சமூக பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய தன்மை இருந்தது. இப்ப மாற்றம் இருக்கு. ஆனா என்னன்னா இது கோயில் சார்ந்து இருப்பதனாலையும் இந்த கதையை எடுத்துக்கொண்டு யாரோ தொடங்கி வச்சாங்க, அது அப்படியே மரபாக வந்து கொண்டு இருக்கிறது. இது கம்பராமாயணத்துக்கு பதிலாக ராமாயணத்துக்கு பதிலாக மகாபாரதம் எடுத்திருந்தாங்கன்னா நல்லதங்கால் கதையை எடுத்து கொண்டு வந்து தொடங்கி இருந்து இப்படி வந்திருந்தா அது வந்திருக்கும். இது வந்து அந்த ஒரு காலகட்டத்துல அதுதான் நம்மளுடைய கதை பேசும் மரபாக இருந்ததுனால அது வந்திருக்குது என்பதைத்தான் சொல்ல முடியும். நன்றிங்க ஐயா. இல்ல ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் எங்கன்னா யாராவது சொன்னாங்கன்னா நமக்கு வேணாலும் இதை வந்து நேரடியாகவே அந்த குழுவோடு வந்து நிகழ்த்தி காட்டலாம். நன்றி. ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஐயா, இப்போ கேரளாவினுடைய தோற்பாவைக்கும் தமிழகத்தினுடைய தோற்பாவைக்குமான ஆட்ட முறைகள்ல ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா? இது வந்து முதல் கேள்வி. அப்புறம் சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லிடுறீங்கன்னா நான் அடுத்த கேள்வி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட கேக்குறேன். இது முறையில கதையில பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய முறையில வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த கதையை சொல்லக்கூடிய வரவுக்கும் இங்க நீங்க திருநெல்வேலி பகுதிகளெலாம் இருக்கக்கூடியது இதே ராமாயண கதை தான் எடுத்து சொல்லுகிறாங்க. ஆனா அந்த மொழி நடை வந்து அங்க தமிழாகவே இருக்கும். இங்க இருப்பது என்று சொன்னா இங்க இருப்பவர்கள் எல்லாம் இந்த
கம்பராமாயண கதையை எடுத்து இவங்க கூத்து நிகழ்த்துகிறார்கள் என்று சொன்னாலும் அவங்க எல்லாம் மலையாளத்துல எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்னா இங்க தமிழ் எல்லா இடத்துலயும் கிடையாது. அவங்க படிச்சது மலையாளமாக இருக்கும், ஆனா தமிழர்களாக இருப்பார்கள். ஆனா அதை மலையாளத்துல எழுதி வச்சு படிக்கும்போது இப்ப அங்க பேச்சு மொழியும் வீட்டுல பேசுறது பாத்தீங்கன்னா நம்ம தமிழும் மலையாளமும் கலந்து பேசக்கூடிய ஒரு தன்மை, அந்த ஒரு ஸ்லாங்ல என்ன ஆக வரும் சொல்லக்கூடிய மரபு இருக்கிறது. கதையில சொல்லக்கூடிய விதத்துல பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா என்னன்னா இங்க வந்து பாக்குறதுக்கும் அங்க பாக்குறதுக்கும் அங்க வந்து தெய்வீகத்தன்மைக்கு முக்கியத்துவம் இல்லை, அந்த கலைக்கும் அந்த கதைக்கு முக்கியத்துவம். இங்க இந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட அந்த கதை என்பது தெய்வீகத்தன்மையோடு ஆலயத்தோடு சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு மரபு என்பது இங்க அதிகமாக இருப்பதனால அந்த ஒரு வித்தியாசம் மிகுதியாக இருக்கும். இல்லாம வாலி வதையாக இருந்தாலும் இந்திரஜித் வதையாக இருந்தாலும் அந்த கதை சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இனி ஒண்ணு என்னன்னா அங்க சொல்லுவது பெண்களும் அந்த கூத்து கலைஞர்களாக இருப்பார்கள், இசைக்கருவிகளை இசைப்பார்கள். அந்த மாதிரியான அந்த கூத்து அரங்குக்குள்ள அவர்களுக்கு அனுமதி உண்டு. இங்க வந்து இப்ப வந்து மாறிடுச்சு. இப்ப தற்கால பெண்கள் எல்லாம் படிச்சுட்டு வர்றாங்க. ஒரு காலத்துல பெண்களுக்கு அனுமதி இல்லை, அது வந்து தீட்டாக கருதக்கூடிய ஒரு தன்மைகளை வைத்திருந்த ஒரு மரபும் இப்பவும் பல இடத்துல இருக்குது. அந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கிறதே தவிர, அதே மாதிரி சொல்லக்கூடிய அந்த மொழி நடையில வித்தியாசம் இருக்குதே தவிர கதைகள் எல்லாம் பெரிய வித்தியாசம் இருப்பதற்கு இல்லை. பாவைகளுடைய உருவாக்கத்திலையும் சில வித்தியாசங்கள் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அதுலயும் பெரிய வித்தியாசம் இல்லை. அனுமனுடைய பாவைகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இப்ப எல்லாம் இந்த ஷேடோ ஒரு காலத்துல எல்லாம் வார்னிஷ் அடிச்சிருப்பாங்க, இப்ப வந்து கலர் கொடுக்கறதுனால ஒரு அட்ராக்ஷன் நல்லா இருக்கும். அந்த ஒரு தன்மைகளெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அப்படித்தான் நம்ம இப்போ அது தமிழக சூழல்ல பார்க்கும் போதுங்க அது வந்து ஒரு அரிதாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலை தன்மையில இப்ப வந்துருச்சு. கேரளாலையும் அப்படிதான் இருக்கா இல்ல இதனுடைய முன்னெடுப்புகள் ஏதாவது செஞ்சுட்டு இருக்காங்களா? அடுத்த அரசு எடுத்திருக்கிறது கையில எடுத்திருக்கு இந்த கலைக்கான அடுத்த ஒரு கட்ட நகர்வுக்கான சூழல் ஏதாவது இருக்குங்களா? இப்ப இது வந்து தமிழகத்திலே அருகி கொண்டிருக்கு. இப்ப வந்து தமிழகத்துல தெருக்கூத்தாக நடத்துறாங்க. இப்ப ஒரு ஊர்ல நம்ம ஊர்ல வந்து ஒரு கொட்டாயெல்லாம் போட்டு டென்ட் எல்லாம் போட்டு கூத்து நடத்தினா எத்தனை பேர் நம்ம போவோம்? அது டிக்கெட் இருக்கு, ஏன்னா அவங்களுடைய தொழில் அது. அது யாருமே பார்க்க போக மாட்டோம். ஏன்னு கேட்டா அது ஊடகத்தினுடைய ஒரு அதனாலேயே அருகி போச்சு என்பது ஒரு பக்கமாக இருக்குது. கேரளாவிலையும் ஏன் இந்த கலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எப்ப இந்த காலகட்டங்கள்ல 2-3 மாதங்கள்ல அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுனா ஆலயத்தோடு ஆலய வழிபாட்டோடு ஒரு நம்பிக்கை அடிப்படையில் வைத்திருப்பதனால் நிகழ்ந்து. அதுலயும் ஒரு சிக்கல் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நானெல்லாம் ஆய்வு செய்யும் போது போகும்போது பார்த்தோம்னா சில இடங்கள் எல்லாம் அந்த யாரு காளி தேவி வந்து தொடங்கி வைக்கிற மாதிரியான சடங்கெல்லாம் செண்டையெல்லாம் குட்டியெல்லாம் வருவாங்க. வந்து கூத்து மாடம் ஏறி கூத்துல ஆணுங்கிற மாதிரியான அந்த கதை சொல்ல தொடங்கிட்டாங்கன்னா இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப யாரும் அதை பார்க்கணுங்கிற ஒரு தன்மை இல்லை. ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. நான் பல இடத்துல போன போது நான் மட்டும் உள்ளேயும் இருப்பேன், கூத்து மடத்துல இருப்பேன், வெளியே வந்து பார்க்கும்போது நான் ஒருத்தன் மட்டும் இரவு பூரா பார்த்துருக்கக்கூடிய சூழல் இருக்குது. இங்கேயும் அருகி கூத்தா இருக்குது. இந்த கலை படிப்பதற்கு ஆள் இல்லை. இது வந்து இவங்க தொழிலாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிறவர்கள்லாம் இந்த 3 மாதத்துக்கு தான் இவங்களுக்கு கோயில்கள்ல ஒரு 10-100 கோயில் இருக்கும், அவங்க குழுக்களாக போய் செய்வாங்க. அது முடிஞ்சுன்னா வேலை இல்லை. அதுல அதிகமான ஊதியமும் எதிர்பார்க்க முடியாது. பாரம்பரியமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற கலை என்பதனாலையும் இதை அப்படியே தொடர்ந்து ஆலயத்தோடு நம்பிக்கையோடு நடத்தி கொண்டிருப்பதனால இந்த கலை இருக்குதே தவிர, இப்ப நான் சொன்ன மாதிரியான ஒரு மணி நேரம் நம்ம ப்ரோக்ராம் நடத்துறோம்னு வச்சுங்க, இந்த இயக்கமெல்லாம் நல்லா இருக்கும். அங்க கோயில போய் பாத்தீங்கன்னா அந்த திரையில அந்த பாவைகளை குத்தி வச்சிருவாங்க, கதை சொல்லிட்டு போவாங்க. ஆனா ஒரு நம்பிக்கை, இந்த கதையை நிறுத்தக்கூடாது. 10 மணிக்கு ஆரம்பிச்சா 5 மணி வரை கதை சொல்லிட்டே இருக்கு, அது வந்து நிறுத்தக்கூடாது என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இதுவும் இல்லாமல் போன ஒரு கலை தான். ஆனாலும் கொஞ்சம் இந்த ஒரு இதுல திருவிழாங்கிறதுனாலையும் ஆலயத்தோடு இருப்பதனாலையும் ஆண்டுதோறும் இந்த மாதங்களில் இது கூத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு தன்மையில போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். நன்றிங்க. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. இது மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க இருக்காங்களா ஐயா? சொல்லுங்க, அது வேணா கொடுக்கலாம். அதானா இப்ப என்னன்னா நாங்களும் அந்த முயற்சி எல்லாம் பண்ணணும். இதுல ஒரு நாள் 2 நாள்ல அந்த கதைகள் எல்லாம் படிக்க முடியாது. தொடர்ந்து இதுல போனோம். அதுல ஆர்வம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தார்கள்னா நமக்கு அதுக்கு வேணாலும் நம்ம ஏற்பாடு பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லுங்க. எல்லாம் ஒரு நாள் ஒரு பட்டறை மாதிரி வேணாலும் நடத்துறதா இருந்தாலும் சொன்னீங்கன்னா நம்ம வந்து நடத்தி கொடுக்கலாம். இல்ல இது வந்து குழுவாகவே கொண்டு வந்து இது வந்து 1 மணி நேரம் நிகழ்வாக நடத்துறதுனால நமக்கு நடத்தலாம். ஏன்னா அதுல குழுவாக வரும்போது ஒரு 10 பேருக்கு ஒரு 7-8 பேர் தேவைப்படும் அந்த இதுக்கு நடத்துவதற்கு.
சரிங்க. உங்க எண்ண கொஞ்சம் குழுவுல போடுங்க. நான் பேசுறவங்களை தொடர்பு கொள்றேன். ஏங்கய்யா? ஓ, ஓகே. உங்க அலைபேசி எண்ண குழுவுல போட்டீங்கன்னா நான் தொடர்பு கொள்றேங்க ஐயா. நான் சொல்லிட்டேங்களா? நோட் பண்ண முடியுங்களா அப்போ? ஒரு நிமிஷம். 9495 9495 341 341 437. 437. நன்றிங்க ஐயா. நன்றி. தொடர்பு கொள்றேன். நன்றி, நன்றி. 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 மேடம் கேக்குதுங்களா? ஹலோ மேடம். கலைகளின் தோற்றம், விவசாய நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், அந்த வேளாண் மக்களுடைய வாழ்வியலை இந்த கலைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது என்றும், அக ஆட்டம், புற ஆட்டம் என்றால் என்ன, அது சார்ந்த நிறைய விஷயங்களையும், தோல்பாவை கூத்து உலகளாவிய நிலையில் எவ்வாறு பரவி இருக்கிறது, அது எவ்வாறு இன்று செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும், கலைகள் ஏன் கோவில்களோடு, திருவிழாக்களோடு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது என்பதையும், கூத்து தமிழகத்திலும், கேரள மாநிலத்திலும் எவ்வாறு நடைபெறுகிறது, நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், தோல்பாவை கூத்து அதிகம் காளி கோவில்களில், குறிப்பாக பெண் தெய்வங்கள் வழிபடக்கூடிய தலங்களில் அதிக அளவில் இந்த தோல்பாவை கூத்து இயங்குகிறது என்பதையும், அந்த தோல்பாவை கூத்து கலைகள் சார்ந்தும் கலைஞர்கள் சார்ந்தும் படக்கூடிய இன்னல்களையும், கலைகள் சமயத்தினுடைய எவ்வாறு பரவி இருக்கிறது, அது சார்ந்த கருத்துக்களை எல்லாம் மிகவும் விளக்கமாக விளக்கியுள்ளார். சிங்கி புலவர்கள் கம்பராமாயண கதைகளை எவ்வாறு கேரள மக்களுடைய தொடர்புபடுத்தி அந்த நிகழ்த்து கலைகளாக கேரளத்தில் நிகழ்த்துகிறார்கள், அதே போல தமிழ் காப்பியங்கள் எவ்வாறு பிற இடங்களில் இந்த நிகழ்த்து கலைகளாக, கதை பாடல்களாக பரவியுள்ளது என்பதையும், நாட்டார் கலைகள் எல்லாமே மக்களுடைய, அதாவது கிராமம் சார்ந்த மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு பிம்பமாக அமைகிறது என்பதையும், கூத்து மாடம், கூத்து மாடத்துடைய அமைப்பு, இந்த கூத்து நிகழ்த்தக்கூடிய விதம் குறித்து தெளிவாக இவ்வளவு நேரம் எடுத்து கூறியும், இங்கு பங்கேற்பாளர்கள் கேட்ட சில ஐயங்களையும் தெளிவாக விளக்கி கூறி, இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் ஒரு சிறப்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை பிபிஜி கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறையின் சார்பாகவும், ஐக்கியூசி செல் அவர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு நேரமும் ஐயா அவர்களுக்கு விருப்பமும் இருக்கும், ஒரு நாள் பயிற்சி பட்டறை ஏற்பாடு செய்யலாம் என்ற விருப்பத்தோடு ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாலை வேளையிலும் இவ்வளவு நேரம் ஒதுக்கி, இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை, ஐயாவுடைய கருத்துக்களையும் கேட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். பின்னூட்ட படிவம் நிகழ்வில் வழங்கப்பட்டுள்ளது. நாளைய நிகழ்வு சரியாக பிற்பகல் 3:30க்கு தொடங்கும். அனைவரும் 3:20க்கே குழுவில் இணையலாம். அதற்கான இணைப்பு எல்லாம் வழங்கப்படும். நன்றி.
நன்றிங்க, நன்றிங்க.